ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு சொன்னால் ஒரு ரிங் லைட் ரெடி பண்ண போகிறோம். 2-in-1 ரிங் லைட். எப்படின்னு சொன்னால் ரீசார்ஜபிள் பேட்டரி மூலமாக அது வேலை செய்யும். எங்களுக்கு கரண்ட் இல்லாத நேரத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு கூடிய மாதிரி. அடுத்தது 12 வோல்ட் டிசி சப்ளையில், ஏசி சப்ளையில் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியும் நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம். அது பவர் சப்ளை ஒன்று யூஸ் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணலும் டிரெக்ட் கரண்ட் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க லேட்டாக நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களோட லேப்டாப் ஒரு டெஸ்க்டாப் மாடல் ரெப்பியார்களானண்டா செய்கிறதுக்காக வேண்டி இந்த நோட்டீஸில் கீழே நம்பர் கொடுத்திக்கிறாங்க, ஃபோன் நம்பர் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளையிலும். இப்போ புதுசாக அவங்க ஆப்பிள் டிவைஸும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க செய்கிறதுக்கு. அவங்களுக்கு வேணுமென்னு சொன்னால், அவசியப்பட்டுட்டுன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த கான்டாக்ட் நம்பர் மூலமாக அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட வேலையில் செஞ்சு கொள்ளையிலும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க லேட்டாக வீடியோக்குள்ளே போவோம். ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி ரெடி ஆகிக்கிறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எப்படின்னு சொன்னால் எங்களுக்கு நான் பிவிசி பைப் எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி ஷீட் பண்ணி அதில் ரவுண்ட் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம் நாங்கள். அடுத்ததாக இந்த மாதிரி பீஸ் கொஞ்சம், இதுவும் பிவிசி பைப்லேயே தான், அதில் உள்ள பேலன்ஸ் பீஸுக்கு நாங்கள் இது மாதிரி பீஸ் கட் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இது என்னதுக்குன்னு சொல்லி உங்களுக்கு பிறகு போக முன்னுக்கு விளங்கும். இதோட சைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தா சாதாரணமாக 32 சென்டிமீட்டருக்கு இருக்குது. 32.5 சென்டிமீட்டர் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லி அதுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ரவுண்ட் கட் பண்ணிக்கிட்டு இது ரெடி ஆகிருக்கு. இப்போ நாங்கள் என்ன பண்ண வேணும்னு சொன்னால், இந்த பீஸை இந்த ரவுண்டுக்கு ஃபுல்லாக வச்சு நாங்கள் ஒட்டிக்கொள்ள வேணும். அப்போ இது பிவிசி கம்மில் ஒட்டுறதுக்குண்டா டைம் எடுக்கும். அதுக்காக வேண்டி நாங்கள் இந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ண வேணும். இது சின்ன ஒரு டொட் வச்சு நாங்கள் ஒட்டி கொண்டுட்டு அதுக்கு பிறகு பிவிசி கம்மை யூஸ் பண்ண வேணும். அடுத்தது எங்களுக்கு இந்த வயர் கொஞ்சம் நாங்கள் எடுத்துக்கிறோம். 2 டைப்பில் வயர் எடுத்துக்கிறோம். ஒரு அடாப்டர் எடுத்துக்கிறோம். 12 வோல்ட் பவர் சப்ளைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அடாப்டர் எடுத்துக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் கொஞ்சம் எல்இடி கொஞ்சம் தேவைப்படுவது, எல்இடி கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அது பிறகு இதை பற்றி தெரியுமா இருக்கு, நாங்கள் இதுக்கு முன்னால் 2-3 வீடியோ போட்டுக்கிறோம். நாங்கள் இதுவும் எடுத்துக்கிறோம். நாங்கள் இது ரீசார்ஜபிள் முறையிலையும் டிரெக்டாக ஒரு 12 வோல்டேஜ்லேயும் வேலை செய்கிறதுக்கு மாதிரி தான் செய்கிறதாகிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் லேட்டாக்காமல் வீடியோக்குள்ளே போவோம். ஓகே காய்ஸ், நாங்கள் எங்கள் இதெல்லாம் ஒட்டி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்கள் மெதுவாக அவசரம் இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே ஒட்டி எடுக்க வேணும் ஆகிக்கொள்ளும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ இந்த லைனை ஒட்டி எடுத்துக்கொள்வோம் நாங்கள். ஓகே காய்ஸ், என்னோடய ரிங் ரெடியாக இருக்கு, உங்களுக்கு காணுதாக இருக்கும். இப்போ இதோட வேலை கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு நான் எல்இடியும் என்னோட மற்ற வேலைகள் எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரிங்கெல்லாம் ரெடி ஆகிக்கிறதால இப்போ எங்களுக்கு இந்த இடத்துலேருந்து ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு பீஸ் வேணும். அது நாங்கள் அடிக்க வேணும். சரியாக சென்டரில் இல்லை, சென்டர்லேருந்து கொஞ்சம் பனிச்சு. அப்போ தான் பனியை வரும்போது தான் எங்களுக்கு சரியாக இந்த சென்டருக்கு கேமரா ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி எங்களுக்கு செட் பண்ணிக்கொள்ள இயலும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படின்னு பார்ப்போம். இந்த அளவில் வர வேணும் எங்களுக்கு. அப்போ தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளும் சப்போர்ட் உண்டாக இருக்கும். இப்போ நாங்கள் இதை ஒட்டிக்கொள்ள வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ இதில் எல்இடிக்கான வேலைகளை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்களுக்கு இதுக்கு ஒரு 15 எல்இடி வரனே நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு 15 எல்இடியை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்இடியை நாங்கள் என்ன தெரியுமா பண்ண வேணும், இந்த கம்பியை பெண்ட் ஆகிக்கொள்ள வேணும்.
இந்த மாதிரி நாங்கள் பெண்ட் ஆகிக்கொள்வோம் எல்லா எல்இடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு எல்இடியை இதே மாதிரி ஆர்டரில் முன்னுக்கு நாங்கள் அப்படியே கண்டினியூ ஒட்டி கொண்டு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட எல்இடி ரெண்டையும் நாங்கள் செஞ்சு எடுத்துக்கிறோம். நீங்கள் செய்யக்குள்ள கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஷோட்டுகளாக பார்த்துக்கோங்க, எல்இடி இல்லாட்டி டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் லைனை செக் பண்ணி கொள்வோம். முதல்ல நாங்கள் எல்லா எல்இடியும் செக் பண்ண வேணும், வேலை செய்தா எப்படி என்று சொல்லி. எல்இடி எல்லாம் வேலை செய்யுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் என்ன செய்வோம், எங்களோட ரிங்கில் நாங்கள் செட் பண்ணுவோம் இது எப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு எல்இடி எல்லாம் நாங்கள் ஒட்டி வைக்கிறோம். இப்போ அடுத்ததாக இந்த சைடு நாங்கள் ஒட்டுறதுக்கு ரெடி பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இட எல்இடி வேலை முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்ததாக இட கனெக்ஷன்கள் எப்படின்னு சொல்லி பார்ப்போம்.
ப்ளஸ்லேருந்து 2 வயர் நாங்கள் ஜாயின் பண்ணி வெளியில் எடுத்திக்கிறோம். இதில் ஒன்று வந்து பேட்டரிக்கும் ஒன்று சுவிட்சுக்கும் போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுத்தே கனெக்ட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் இது நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ இன்னைக்கு ஒரு சுவிட்ச் போட்டிக்கிறோம். நாங்கள் இந்த சுவிட்ச் வந்து ஆன் பண்ணுறதுக்கு மாதிரி இந்த இடத்துல நாங்கள் செட் பண்ணிக்கிறோம். இதிலிருந்து மைனஸ் நாங்கள் முதல்ல இந்த இடத்துல நாங்கள் செட் பண்ணிக்கிறதால ப்ளஸ்லிருந்து டிரெக்டாக இந்த இன்றைக்கி சுவிட்சுக்கு கொண்டு வந்திக்கிறோம். இந்த சுவிட்சிலிருந்து அடுத்ததாக இந்த எல்இடியோட ப்ளஸுக்கு வைத்திருக்கு. இந்த 2 சைட்லேயும் ப்ளஸுக்கு வைத்திருக்கு. சுவிட்ச் அடுத்த சைட்லேருந்து பிஎம்எஸ்க்கு வந்திருக்கு. அதே மாதிரி இதிலே இருந்து இந்த இடத்தால் இனே வைத்திருக்கு. இந்த வயரும் இதுவும் பேட்டரிக்கு போகிறது. இந்த பக்கத்துலேயும் இருக்கு 2. இந்த 2 வயரும் பேட்டரி கனெக்ட் பண்ண உடனே இது ரீசார்ஜபிள் பேட்டரியில் வந்து ரெடி ஆகும். நான் முதல்ல அடாப்டரை நான் இதுக்கு கனெக்ட் பண்ணியிருந்தேன். சின்ன ஒரு மிஸ்டேக்காக இருந்துச்சு. இங்கனக்கெல்லாம் வர வேணும், இந்த இடத்துல வர வேணும். அது வந்து எங்களுக்கு பேட்டரி இல்லாமல் டிரெக்டாக 12 வோல்ட் பவர் அக்கௌண்ட்டுக்கோ இல்லாட்டி இந்த பவர் சப்ளை ஒன்றுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரி தான் அது வர வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கிட்ட இந்த பக்கத்திலான எல்லா வேலைகளும் முடிஞ்சிருக்கு. இப்போ என்னன்னு சொன்னால் இந்த இடத்துல நாங்கள் 2 வயர் வெளியே கொண்டு வந்திக்கிறோம். இதுதான் பிஎம்எஸ் சார்ஜ் பண்ணுறது. இந்த ரெட் கலர் அப்படியே இந்த ரெட்டுக்கு வருவது ப்ளஸுக்கு, மைனஸ் இந்த மைனஸ் இதோட வெளியே வந்திக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு. இதால் தான் சார்ஜ் பண்ணிடலும். இது மிச்சம் லென்த்தான எடுக்கலாத வந்து சார்ஜ் பண்ணினதுக்கு பிறகு எங்களுக்கு இதில் யூஸ் ஆகாது. சார்ஜ் பண்ணுற டைமு மட்டும்தான் யூஸ் ஆகும். அதனால தான் முதல்ல நான் சார்ஜருக்கு கனெக்டர் தான் யூஸ் பண்ணுறதா இருந்தேன். அப்போ அது எந்த நேரம் கண்டினியூவாக யூஸ் ஆகிறதால தான் நான் இதை முதல்ல கலட்டினது. இந்த பக்கத்துக்கு போடுவோம்னு இருந்தேன்டா இது வந்து கனெக்டாக டிரெக்ட் 12 வோல்டேஜ் பவர் சப்ளை ஒன்று கிடைக்கிறதால இதுக்கு அதிகமாக யூஸ் ஆகிறதுக்காக வேண்டி தான் நான் இதை யூஸ் பண்ணுறதா இருக்கிறேன். எங்களோட லைட் ரெடி ஆகிருச்சு. இதில் சின்ன பிரச்சனைண்டா சின்னதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. என்னன்னு சொன்னால் இந்த போர்டு வந்து டேமேஜ்ன்னு சொல்லி நான் ரிமூவ் பண்ணிட்டேன். என்னென்னா வந்து யூஸ் பண்ண போர்டு 2ம் டேமேஜ் ஆகிருக்குமெண்டு பார்த்தா போர்ட்லேயே இல்லை. நாங்கள் இது முதல்ல யூஸ் பண்ணி இந்த பேட்ரி உங்களுக்கு நினைவிருக்கும். நாங்கள் இதுக்கு முன்னே வீடியோ ஒன்று பண்ணக்கொள்ள லெஃப்ட் பேட்டரியை செக் பண்ணக்கொள்ள இந்த பேட்ரி டேமேஜ்ன்னு ஓரமாக்கினேன். அந்த பேட்டரியில் தான் இந்த பிரச்சனை இருந்திருக்கு. அதால் இந்த லைட் எரியாமல் சார்ஜ் நிற்காமலும் போன காரணம். அதோட திரும்ப நான் இந்த பேட்ரி அதுக்கு பதிலாக இந்த பேட்ரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த பேட்ரி ஓகே, இது வேலை செய்யுது. அந்த நாங்கள் முதல்ல வீடியோவில் ஓரமாக்கின பேட்டரியில் தான் அந்த பிரச்சனை இருந்திருக்கு. அப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கிட்ட இது ரிங் லைட் வேலை செய்யுது. லைட்டெல்லாம் பத்துது, உங்களுக்கு காணுதாய்க்கும். இப்போ இதுக்கு வந்து நாங்கள் கவர் அடிக்க வேணும். அடுத்தது நாங்கள் அந்த கவருக்கான வேலையை செய்வோம். அதே போல் எங்களுக்கு ரீசார்ஜபிள் இல்லாமல் டிரெக்டாக எங்களுக்கு யூஸ் பண்ண மேலும் இந்த ஹோல்டர் மூலமாகவும் எங்களுக்கு யூஸ் பண்ணிடும். அதுக்கான இது தான் நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம். 2 in 1 எங்களுக்கு 2 in 1 யூஸ் பண்ணிய மாதிரி தான் நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம். எங்களுக்கு ரீசார்ஜபிளும் அதே மாதிரி ஒரு 12 வோல்ட் பவர் சப்ளை ஒன்றையும் வச்சு எங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் இதை ரெடி பண்ணிக்கிறோம். இதுக்கு இப்போ நாங்கள் கவர் ஒன்று ரெடி பண்ணுவோம். அதுக்கு பிறகு இதை எப்படி ஹேங் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு ட்ரைபோர்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் இந்த இருக்கிற இடங்களுக்கெல்லாம் இது மாதிரி இன்சுலேஷன் டேப் போட்டு ஃபுல்லாக நாங்கள் ஒட்டி கொள்வோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிங் லைட்டை பேக் சைடு அப்படியே ஃபுல்லாக நாங்கள் கவர் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல வெளிச்சம் வெளியில் வராமிக்கிறதுக்காக வேண்டி பிளாக் கலர் டேப்பே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு பார்த்தா விளங்கும். அதோட கேபிள் டை 2 போட்டிக்கிறோம். ட்ரைபோர்டுக்கு டைட் பண்ணுறதுக்காக வேண்டி கேபிள் டை 2 போட்டிக்கிறோம். அடுத்ததாக இந்த சைடுக்கு நாங்கள் எங்களுக்கு ஃபில்டர் தேவைப்படுது. அதால் ஃபில்டர் நாங்கள் ரெடி பண்ணுவோம். இதுக்கு எங்களோட ரிங் லைட் ரெடி ஆகிருக்கு. இந்த ட்ரைபாட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னால் நாங்கள் அன்பாக்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். இந்த சேனலில் அன்பாக்ஸ் வீடியோ நாங்கள் இதிட்ட செஞ்சுக்கிறோம். பார்க்காதவங்களுக்கு நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கேபிள் டைட் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிக்கொள்ள வேணும். டைட் பண்ணதுக்கு பிறகு இந்த இடத்த கட் பண்ணிக்கொள்வது மட்டும்தான். அதோட டன், எங்களோட வேலை முடிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிங் லைட் ரெடி ஆகிருக்கு. பார்க்கலும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுவோம். அதுதான் நீங்கள் எங்களுக்கு பண்ணக்கூடிய பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் வேணுமெண்டா இது மாதிரி ரெடி பண்ணிக்கொள்ளும். உங்களுக்கு தேவையான விஷயம் இல்லை நாங்கள் A to Z காட்டிக்கிறோம். இதில் உங்களுக்கு உங்களோட ஐடியாவில் டிஃப்ரென்ஸாகவும் நீங்கள் பண்ணிக்கொள்ளும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்னொரு நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.